இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் பாரப்படுத்தப்படுகிறேன். ஸோ இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற ஒரு 3 காரியங்கள் அது வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் அந்த காரியங்களை நான் அபியாசப்படுத்த முடியும். பெற்றோராகிய நமக்கும் திருமண வயதை அடைந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு மிகவும் அவசியமானதும் முக்கியமானதுமான சில தேவனுடைய ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருமண வயதை அடைந்து விட்ட பிள்ளைகளை உடைய பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே உண்டு. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிபர்களும் உண்டு. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் இப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்றைக்கு சொல்ல போகிற இந்த காரியத்தை உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் ஆழமாக எழுதி அல்லது பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் பெற்றோரும் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அது 3 முக்கியமான ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் இதற்கு ஆதாரமாக 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 24:50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதை யார் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ரெபேக்காளினுடைய சகோதரன் லாபானும் ரெபேக்காளினுடைய தகப்பன் பெத்துவேலும் ஆபிரகாமினுடைய மூத்த ஊழியக்காரன், அது ஒருவேளை எலியேசராக கூட இருக்கலாம், அவரிடம் இந்த காரியத்தை என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதாவது எலியேசர் நடந்த சம்பவத்தை ரெபேக்காளின் வீட்டிலே விவரித்த போது சொன்னதை கேட்ட பெண் வீட்டார், ரெபேக்காள் வீட்டார், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை தான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நல்ல கவனிங்க, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் சென்று 67 வசனங்கள் இதுல இருக்கிறது. வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் பயன்படுத்துவதற்கும் இந்த வசனம் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதத்திற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உண்டு. வேதத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிற விதத்திற்கும் நாம் இன்றைக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிற விதத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த வசனத்தை நாம் எப்பொழுது பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பத்திரிக்கை அடிக்கும் போது பிரஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஞாபகம் வரும். என்ன வரும்? வசனம் போடணும். அப்போ சொல்லுவாரு, பிரஸ்கார் சொல்லுவாரு, 24:50 வழக்கமா போடுறது, அப்ப போடுங்க அதையே. இந்த காரியம் அது எப்படி வந்தது, ஏது வந்தது, என்னங்கிறது ஒன்றும் கிடையாது, போட்டுறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வசனத்தை இன்றைக்கு வீட்டை அலங்கரிப்பதற்கு, பத்திரிகைகளை அலங்கரிப்பதற்கு, கல்லறைகளை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொல்லாத நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். வெறுமனே எந்த ஒரு உணர்வும் இல்லாத நிலையிலே அதை பத்திரிகையிலே, அதாவது அலங்கார பொருட்களாய் வசனத்தை மாற்றிவிட்ட ஒரு பொல்லாத நாட்கள்ல வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வசனம் என்பது வீட்டையும் பத்திரிகையும் கல்லறையும் அலங்கரிக்கிற அலங்கார பொருளாய் அல்ல, அது நம்முடைய வாழ்வினை அலங்கரிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதற்காக கரங்களை பற்றி நாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளா இது நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவதாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதுல இருந்து நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை சொல்ல கேட்பவர்களானாலும் சரி அல்லது பார்ப்பவர்களானாலும் சரி, நாமே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சார், என் கர்த்தர் செஞ்சார், எப்படியாவது செஞ்சுட்டு அப்படி சொல்ல பழகிக்கிட்டோம். அப்படி இருக்காதபடி நம்முடைய சாட்சியை கேட்கிறவர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையை கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்றைக்கு என்ன செய்து விடுகிறோம்? பணம் மிகுதியா இருப்பதினால் பணத்தை சார்ந்து விடுகிறோம், பொருட்களை சார்ந்து விடுகிறோம்,
ஆள் பலத்தை சார்ந்து விடுகிறோம், அரசியல்வாதிகளை சார்ந்து விடுகிறோம். இவர்கள் எல்லாம் செய்து விட்டு என்ன செஞ்சிடறோம், கடைசியில் துணிந்து என்ன செஞ்சிடறோம், கர்த்தர் செய்தார் அப்படின்றோம், அதை சார்ந்து விடுகிறோம். அப்படி அல்ல. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நம்ம இடத்துல பணம் இருக்கிறதுனால எதையும் செஞ்சுட்டு கர்த்தர் தந்தான்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுவதற்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறவங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம வந்துடணும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, அதாவது திருமணத்திற்கு உண்டான காரியங்களை தேர்ந்தெடுப்பது. இன்றைக்கு கல்யாணங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையில் நடக்குது. ஒன்று லவ் மேரேஜ், இன்னொன்று அரேஞ்ச்டு மேரேஜ். இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கிறது லிவிங் டுகெதர், திருமணம் ஆகாமலேயே கூடி வாழ்கிற முறை. லவ் மேரேஜ், காதல் திருமணம் இன்றைக்கு அதிகமாக பெருகிவிட்டது. வேதத்தில் மிக அழகா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். இதே அதிகாரம் 67வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்லா பாருங்க, இதுல கூடாரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு இருக்குது. நீங்க ஆர்சி வேதாகமமோ அல்லது ஆங்கில வேதாகமமோ நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அழகா இருக்கிறது. ஆர்சி வேதாகமத்துல அழகா இருக்கிறது. எப்படின்னா, ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபெக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அல்லது திருமணம் செய்து கொண்டார். அவரும், அதாவது ரெபெக்காவும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்காள் மீது அன்பு வைத்திருந்தார். இப்படிதான் ஆங்கிலத்திலே இருக்குது. ஆர்சி மொழிபெயர்ப்பில் எப்படியே இருக்குது. Isaac brought her into the tent of his mother Sarah and he married Rebekah. So she became his wife and Isaac loved Rebekah. So அப்படிதான் ஆங்கில வேதாகமத்திலே இருக்குது. மிக அருமையான ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை. கூடாரத்தில் அழைத்து சென்று திருமணம் செய்து கொண்டார், பின்பு மனைவியானால், பின்பு நேசித்தார். அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். மிக அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்குது. அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? லவ் மேரேஜ்ங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க? நேசித்து, அப்படியே இந்த வார்த்தை ரிவர்ஸ்ல வந்துருது. நேசித்து திருமணம் செய்கிறார்கள். அங்க அன்பு காணாம போயிருது. அடுத்து என்ன தெரியுமா காணாம போயிருது? வாழ்க்கையில இருந்த கொஞ்சம் சந்தோஷமும் காணாம போய் துக்கம் அதிகரிச்சிருது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிதான் இருக்குது. நான் சொல்றது உண்மைதானே இல்லையா? நேசித்து திருமணம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில இருந்த கொஞ்சம் சந்தோஷமும் போய் தங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தோடு நாட்களை கழிக்கிற கூட்டம் அநேகமாக இருக்கிறது. இது ஒரு வகையான திருமணம். இரண்டாவது அரேஞ்ச்டு மேரேஜ், பெற்றோர்களாக பார்த்து பெரியவர்களாக பார்த்து செய்து வைக்கிற திருமணம். விசுவாசிகள் நன்றாக கவனிங்க, நான் சொல்றேன், நன்றாக கவனியுங்கள். இன்னைக்கு எதுல திருமணம் நிச்சயம் பண்ணப்படுது? CCC, கேஷ், கலர், காஸ்ட். இந்த 3 அடிப்படையில இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. படிப்பு, அந்தஸ்து, இவைகளின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு திருமணம்லாம் செஞ்சுட்டு இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்கிறதெல்லாம் பார்க்காதபடிக்கு இது காரியம் கர்த்தரால் வந்தது, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வச்சு நடத்திட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய சித்தமா, ஆண்டவருக்கு அடுத்த பிரியமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை பெற்றோர்கள். குறிப்பா நான் சொல்றது விசுவாசிகளுக்கு. எதையும் செய்வதற்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? எப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு சில வேளைகளில் நாம் என்ன செஞ்சிடறோம்? துணிந்து விடுகிறோம். இது ஒரு வகையானது. மூன்றாவது, இன்றைக்கு உள்ள நிலைமை லிவிங் டுகெதர், திருமணம் ஆகாமலேயே கூடி வாழ்கிற முறை. இன்றைக்கு அது முதல்ல வெளிநாடுகளில் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு சென்னை வரைக்கும் அது வந்து விட்டது. திருமணம் ஆகாமலேயே வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளும் கூடி வாழ்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? நாங்கள் வாழ முடியுமான்னு பார்க்குறாங்களாம். வாழ முடியுமான்னு பார்த்துட்டு கணவன் மனைவி போலேயே வாழ்ந்து விட்டு வாழ முடியுமா என்று பார்த்து விட்டு செட் ஆகலைன்னா, இவன் எனக்கு சரியில்லை, இவள் எனக்கு சரியில்லைன்னா என்ன செஞ்சுறாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முறை இன்னைக்கு நடைமுறையில் வந்துருச்சு. வெளிநாடு இதோட மேலே போயிடுச்சு. அப்படியே என்ன செய்யறாங்க? வாழ்ந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணும்போது
நெட்டை பிடிக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் தெரியுமா? மணப்பெண்ணுக்கு நெட்டை பிடிக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் தெரியுமா? அவங்க பிள்ளைங்க. ஆமா, அதையும் சந்தோஷமா சொல்றாங்க, என் பிள்ளை நெட்டை பிடிக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி நிலைமை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில திருமணம் ஒன்று நடக்கும்போது இந்த 24வது அதிகாரம் 50வது வசனத்தினுடைய நிச்சயம் நம்ம கூட இருக்கணும். அலையிலியா சொல்லுவீங்க, அங்க என்ன சொல்லி இருக்குது? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கறது இல்லாம வாலிப பிள்ளைகள் எதெல்லாமோ செய்கிறாங்க, பெற்றோர்கள் எதெல்லாமோ செஞ்சுட்டு வசனத்தை சும்மா பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு பகுதியில் அது வேற மாதிரி போய்கிட்டு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றுவது அது நமக்கு பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஸோ திருமணத்தை செய்வதற்கு ஆயத்தமாகுகிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு மருமகன்மார்களை மருமகள்மார்களை பார்க்குற பெற்றோராக இருக்கலாம். உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன், 24:50 அந்த நிச்சயம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு என்ன செய்யாதீங்க, எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படிங்கிற ஒரு பூரண நம்பிக்கை, ஒரு விசுவாசம், நிச்சயம் வராத வரைக்கும் அந்த காரியத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, செயல்பட்டுறாதீங்க. பொறுத்திருங்க, காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த காரியம் அந்த லாபானும் பெத்துவேலும் அந்த ஊழியக்காரனிடம் கேட்டபோது அவர்கள் அந்த கேட்ட சாட்சியை கேட்ட உடனே அவங்க சொன்ன காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் உமக்கு நலம்புலம் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன நடந்தது, எப்படி அவங்க இந்த காரியத்தை கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, இந்த முழு அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 3 பிரின்சிபிள் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய 3 சத்தியங்கள் என்று சொல்லலாம். அப்படியே அதனுடைய முறையை நாம் பின்பற்ற முடியாவிட்டாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அந்த பிரின்சிபிள்ஸ் இட் அப்ளைஸ் டுடே, அது இன்றைக்கும் நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. அதனால அந்த 3 காரியங்களை இன்னைக்கு நாம வேகமா நம்ம சுருக்கமா நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஸோ திருமணத்திற்கு ஆயத்தமாகிற பெண் பிள்ளைகளானாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, பிள்ளைகளுக்கு வரன்களை பார்க்கிற பெற்றோர்களானாலும் சரி, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள். முதலாவதாக வாசிப்போம், 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் 2, 3, 4 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வாசிக்கலாம். ஆமா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். ஒரு கேள்வி, வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதுல அப்படிங்கிற காரியம் ரொம்ப முக்கியமா? இது முக்கியமா இல்லையா? ஆதியாகமத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் எது தெரியுமா? இந்த 24வது அதிகாரம் தான். இந்த 24வது அதிகாரம் தான் மிகப்பெரிய அதிகாரம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் கூட 30 வசனத்துக்குள்ள முடிஞ்சிருது. ஆனா இந்த பெண் பார்க்கிற படலாம், அதாவது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள வந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த முதல் மனிதனுடைய மகனுக்கு திருமணம் செய்ய போற அந்த காரியம் டீட்டெயில்டா ஒன்று விடாம அழகா என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர், நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இது முக்கியமா இல்லையா? முக்கியம். அது மாத்திரம் அல்ல, இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் வெறும் வரலாறு மாத்திரமல்ல, இது ஒரு தியாலஜியையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு இறையியலையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறார், அவனுடைய ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாய் இருக்கிறார். ரெபேக்காள் மன்னவாட்டியாகிய திருச்சபைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு
காரியத்தை, இன்றைக்கு நடக்கிற அந்த காரியத்தை அன்றைக்கு இது விளங்க பண்ணுகிற ஒரு காரியமா இது இருக்கிறது. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ முதல்ல வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு நாம் வாசித்தோம், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படிங்கிற. ஸோ நல்லா கவனிங்க. மணமகனையோ மணமகளையோ நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதிலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் the will of God. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம், அதை மாத்திரம் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். தேவனுடைய சித்தம். இந்த பிதா ஆபிரகாம் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்? பிதாவுக்கு ஒப்பா இருக்கிறார். ஆபிரகாமினுடைய வாஞ்சை என்ன? என் பிள்ளைய இங்கே இருக்கிற இந்த கானானியருடைய குமாரத்திகள்ல ஒருவனுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு? திருமணம் செஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்குள்ள வந்துவிட்டேன், தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஸோ இந்த கானான் தேசத்து குடிகளோடு நான் என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஏன் இனத்தாரிடத்துக்கு போ, ஏன் தேசத்துக்கு போ, நான் விட்டு வந்த தேசத்துக்கு, அங்கிருந்து என்ன செய், என் மகனுக்கு பெண்ணை கொண்டு வா. ஸோ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது குறிக்கோளாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், நல்லா கவனிங்க. சும்மா கண்டதையும் பார்க்கிறதையும் செலக்ட் பண்ணுகிற, தேர்ந்தெடுக்கிற பொல்லாத நாட்களில் வந்திருக்கிறோம். நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பேன்னா, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம், உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய சித்தம், அது உலக ஜனங்களோடு ஒருபோதும் சம்பந்தம் கலக்க கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு சம்பந்தம் கலக்க கூடாது. இப்ப என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு மாத்திரமே இணைவதற்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் இது, வெளிப்படுத்தப்பட்ட, நன்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம். அதனால இதை செய்வதற்கு இந்த காலைகளில் பூரணமா ஒப்புக்கொள்ளுங்க. இல்ல அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளவு நடந்தது தெரியுமா? அந்த காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறேன். ஆண்டவர் கடந்த வாரத்தில் பார்த்தது போல ஆண்டவரே தடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி இருக்கிறேன். அந்நிய காரியங்களோடு கூட சம்பந்தம் கலப்பதற்கு துணிந்து விட்டுகிற கூட்டம், தேவ சித்தத்துக்கு புறமான காரியங்களை செய்வதற்கு. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வாலிப ஆண்களுக்கு சொல்லுவேன், பெற்றோருக்கு சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செய்வதே பிரதான நோக்கமாக இருக்கட்டும். அது என்ன? என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட மணமகனுக்கு, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட மணமகளுக்கு தான், மற்றதெல்லாம் ரெண்டாவது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? வாலிபர்களுக்கு சொல்றேன், தேவ சித்தமே உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். தேவ சித்தம், தேவ சித்தம் செய்வது. இது வேதத்துல ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்த போது அங்கும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். நான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வாசிப்போ. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6-14வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே, அந்நிய எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புதிய ஏற்பாடு 250வது பக்கம், 250வது பக்கம். நான் சொன்னது போல நல்லா கவனிங்க. இது ஒருவேளை திருமண காரியங்களுக்கு அடுத்த காரியம் மாத்திரம் அல்ல, அது உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த காரியங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய தொழில்களுக்கு அடுத்த காரியங்களாக கூட இருக்கலாம். வேலைகளுக்கு அடுத்த காரியங்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களாக கூட இருக்கலாம். தேவனுடைய சித்தம் ஒருபோதும் இந்த உலக ஜனத்தோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதை தேவன் விரும்பாதவர். அல்லேலூயா. சம்பந்தம் கலவாததை விரும்பாத கர்த்தர். அல்லேலூயா. அதைத்தான் இங்கு வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 நாம வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதை விட தெளிவா வேற ஒண்ணுமே இல்லை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்
பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. தெளிவா ஆண்டவர் சொல்றார், பிணைக்கப்படவே கூடாது. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவனோட ஒரு மனைவியோட திருமணம் வேதம் வெளிப்படையாக அது இல்லவே இல்லை என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிக்கிறோம், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? பங்கு. எல்லாம் கவனிங்க, நான் சொல்றது வெறுமனே திருமண வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு அது பொருந்தும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது. பிசினஸ்லயா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் யாரோட இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு தேவ சித்தம் என்ன என்ன, அதாவது ரிவீல்டு வில் ஆஃப் காட், அதை நம்ம செய்ய செய்யத்தான் ஆண்டவர் அடுத்து மறைவா இருக்கிற சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது? ஒருபோதும் நான் மறுபடியும் சொல்றேன், பார்ட்னர்ஷிப் அது எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோடு மாத்திரம் தான். பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அதுல கவனமா இருக்கும். ஸோ அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போங்க, எனக்கென்று பரிசுத்த ஜனம். ஆண்டவர் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் தனக்கே முற்றிலும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் அவர். ஆவியானவர் அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, வைராக்கிய வாஞ்சையுடைய ஆவியானவராய் இருக்கிறாரே அப்படின்ட்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஜனங்கள் முற்றிலும் தமக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமினுடைய வாஞ்சை விருப்பம் அதுதான், என் பிள்ளைக்கு இந்த கானானுடைய குடிகளில் பெண் கொண்டு விடாதே. இந்த கால வேளையில நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் திருமணம் ஆவதற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ண வேண்டாம். ஆண்டவருடைய சித்தம் அதற்கு மாத்திரம் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட பரிபூர்ணமான சித்தம் இதுதான். நீ உலக ஜனத்தோடு கூட சம்பந்தம் கலக்க கூடாது. இரண்டாவது, நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய சித்தம் செய்வேன். இரண்டாவது, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 14வது வரைக்குள்ள வசனங்களை நாம வாசிக்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் கொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இரண்டாவது காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த முதல் காரியத்துல ஒரு சில காரியங்களை நான் சொல்ல மீண்டும் வாஞ்சிக்கிறேன். தேவ சித்தம் நம்முடைய நோக்கமா இருக்கணும். திருமண காரியத்தை அநேக ஏனோ தானோன்னு செஞ்சிடறோம்.
நம்முடைய வேதத்தை போல திருமணத்தை உயர்த்தி காட்டுகிற எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. திருமணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் இஸ் ஹானரபிள். விவாகம் யாவருக்குள்ளும். வாசிப்போம் எபிரேயர், எல்லாரும் எடுத்து வாசிப்போம் எபிரேயர். சில காரியங்களை ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் ஆ. விவாக மன்யம் அசுசிப்படாததாக இருப்பதாக வேசி கள்ளரையும் ஆ. விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். மேரேஜ் இஸ் ஹானரபிள். பயங்கரமா ஆண்டவர் சொல்றாரு, வேசிக்கல்லர் விபச்சாரக்காரரை தேவன் நியாயம் நியாயம் தீர்ப்பார். தீர்ப்பார். ஸோ விவாகம் யாவருக்குள்ளும் அது என்னவா இருக்குது? ஹானரபிளா இருக்குது. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ நம்ம எல்லாருமே இங்க அதிகபட்சமா திருமணமானவங்க இருக்கிறாங்க, சரியா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஃபாதர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், சரியா? ஃபாதர் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? எப்படி ட்ரீட் பண்ணுவோம் ஃபாதரை? நம்ம கணவரை ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணுவோமா? மனைவியை ட்ரீட் பண்ணுற மாதிரி? இல்லைன்னா நாங்கள் சாதாரண நம்முடைய உறவினர்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். என்ன செய்வோம்? எவ்வளவு பயபக்தியாக ஃபாதர் இருக்கும்போது, டேங்க அப்பா ஸ்தோத்திரம் பிரைஸ்லாட் சொல்லி அவருக்கு எல்லா மதிப்பு, எல்லா உபசரிப்பு எல்லாம் நல்லா செய்வோம். அப்படிதானே? செய்வோமா செய்வோம்? அதே மாதிரி தான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். நம்ம கிட்ட இருக்கிறதுலையே விலையேற பெற்ற ஜுவல், அது கமலோ அல்லது ஒரு செயினோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை பவுன் அதிகமாக வச்சுக்கலாம்? சரி, ஒரு 5 பவுன் உள்ள ஒரு செயின், அதை வந்து மற்ற பொருட்களை வச்சிருக்கிற மாதிரி சாதாரணமாக வச்சிருப்போமா? அதை பத்திரமா வச்சிருப்போமா? ஏன்? அது விலையேற பெற்றது. அதே மாதிரி ஏன் ஃபாதரை வந்து நம்ம சாதாரணமாக ட்ரீட் பண்ண மாட்டோம்? அவன் பரிசுத்தவான், சரி, அவர் தேவனுடைய ஊழியர், அதனால அவர் என்ன செய்வோம்? பயங்கரமாக ட்ரீட் பண்ணுவோம். அவர் ஒரு ஹானரபிள் மேன், ஒரு கணத்துக்குரிய தேவனுடைய பாத்திரம். ஸோ இதே மாதிரி தான் மேரேஜ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? கணத்துக்குரியதா இருக்குது. எத்தனை பேர் நம்மள இந்த திருமணத்தை கணத்துக்குரியதா வீட்டில் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம்? ஓகே, அப்படின்னா தெரியாது. ஆனால் இன்னொரு கேள்வி கேட்குறேன், உமரெல்லாம் கெட்டுனதுக்கு, உன்னையெல்லாம் கெட்டுனதுக்கு அப்படி சொல்லவே இல்லைங்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. சரி, சொல்லியிருக்கீங்களோ சொல்லலையோ, மனதிலையாவது நினைச்சிருப்போம்ல. ஸோ இப்படி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, உன்னை கெட்டினதுக்கு முறை கெட்டினதுக்கு. நல்லா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தவங்க இருக்கிறாங்க. தெரியாம பார்த்துட்டோம் அப்படிம்பாங்க. எதை? மாப்பிள்ளைய. பேரன் பேத்தி எடுத்த பிறகு சொல்லுவாங்க, இவரை என்னை ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்க. அங்கே பேர பிள்ளைங்க பேத்தியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி காலேஜ் போகிற பிள்ளைங்க இருப்பாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏமாத்தி கட்டிட்டாங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஸோ திஸ் இஸ் த வே நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த திருமணத்தை சாதாரணமாக சீப்பாக ட்ரீட் பண்ணுறோம். த வே வி டாக். ஏன்னா உடன்படிக்கை பண்ணும்போது அப்படித்தான் உடன்படிக்கை பண்ணுறோம். செயின், மோதிரம் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் கையை பிடிச்சு சொல்லும்போது சொல்கிறோம், என் வாழ்விலும் தாழ்விலும், என் துன்பத்திலும் இன்பத்திலும், என்னுடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல் நான் என்ன செய்வேன்? உனக்கே உமக்கே கணவனாக இருப்பேன், உமக்கே மனைவியாக இருப்பேன். வார்த்தையினால உடன்படிக்கை பண்ணுறோம். அந்த உடன்படிக்கையை அதே வார்த்தையினால கனவீனத்துக்குரியதாக நம்ம மாற்றுறோம். ஸோ இனி ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவோ உங்களுடைய குடும்பத்திலோ அந்த வார்த்தை வரக்கூடாது. அவங்க மாத்திர ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக கேட்குறேன், சரியா? தாமஸ் அண்ணன் தான் சொன்னாங்க, நான் வேற யாரும் கல்யாணம் ஆகாத ஆள் அலையிலையா சொன்னாங்க. சரி, ரைட். இனி ஒருபோதும் அந்த வார்த்தை எங்கள் வாயில் வராது, சரியா? நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. சில ரட்சிக்கப்படாதவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, நான் அவங்கள சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க ஜெபிக்கிறது தான் அவங்களுடைய வேலை, சரியா?
அவங்களுடைய காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பல காரியங்கள் அவங்க சகித்திருக்கலாம். நான் அவங்கள சொல்ல விரும்பலை. அவங்களுடைய மனதளவில் அவங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம். ஸோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவங்களும் ஜெபிக்க வேண்டியது பெரிய பொறுப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கணவன் மனைவியாக உள்ள உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருபோதும் தேவன் கனத்துக்குரியதாக வைத்திருக்கிறத இனி ஒருபோதும் நாங்கள் கனவீனப்படுத்த மாட்டோம்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற துணையத்தான் உங்களுக்கு இணைச்சிருக்கிறாரு. அதுலயாவது எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. சரி, ரைட், சரி. அதனால சொல்லிட்டேன், இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கனவீனப்படுத்தாதீங்க, சரியா? உங்கள் வாயிலிருந்து இந்த மனுஷனை கெட்டிட்டோமே, உங்கள் அப்பா இது கெட்டிட்டோமேன்னு உங்கள் வாயிலிருந்து வரவே வேண்டாம். மேரேஜ் இஸ் ஆனர். நீங்கள் எனக்கு பயப்படுறீங்களோ பயப்படலையோ, வசனத்துக்கு நடுங்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கு. வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல மாதிரியை காண்பீங்க. ரைட். ஏன் கனம் உள்ளதாக இருக்குது திருமணம்? திருமணம் ஏன் கனம் உள்ளது? இன்னைக்கு மனிதன் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறான். ஆனால் மிகவும் பழமையானது, அழகா ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, மிகவும் இந்த உலகத்தில் பழமையான ஒன்று இன்றைக்கும் புதுமையாக செய்யப்படுகிறது அப்படின்னு ஒன்று இருக்கும்னா அது திருமணம் தான். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஏன் அது கனம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் அது தேவன் ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா. அது மனிதர்களுடைய மனதில் தோன்றின எண்ணங்கள் அல்ல, அது தேவனை ஏற்படுத்தினான். அதைத்தான் இங்கு வாசிக்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து, நல்ல கவனிங்க, நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கவனிங்க, இங்கு கம்ப்ளைண்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அழுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கண்ணீரால பெருமூச்சினால ஆலயத்தின் பலிபீடத்தை நிரப்புறாங்க. அப்போ அவங்க சொல்றாரு, உன் காணிக்கை மதியார், உன் கைகளில் இனி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்லும்போது ஜனங்கள் கேட்கிறாங்க. ஏன்ங்கிறதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? 14, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். அர்த்தம் என்னது? ஆர்சி பைபிளை நீங்க தயவு செய்து சொல்றேன், ஆர்சி பைபிள் வச்சிருக்கிறவங்க வீட்டில் சென்று இந்த வசனங்களை பாருங்க. அது அழகா இருக்குது. இதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் வினவுகிறீர்கள். காரணம் இதுவே. நல்லா கவனிங்க. கர்த்தர் உனக்கும் உன் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறாருங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்து 15வது வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் இருக்குது. ஆங்கில வேதாகமம் ஆனாலும் சரி, ஆர்சி வேதாகமத்தினாலும் சரி, அதை நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அந்த இடத்துல அழகா இருக்குது. உங்களை ஒன்றாக இணைத்தவர் தேவனே. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்களா? உங்களை, அதாவது God made the marriage covenant. Hallelujah. So உங்களை ஒன்றாக இணைத்தவர் தேவனே. அடுத்து வாழ்வின் அவர் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. ஒரு ஆங்கில வேதாகமத்தில் அழகா இருக்குது. ஒவ்வொரு டீடைல்ஸ்லையும், ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒவ்வொரு டீடைல்ஸ்லையும் அவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் ஆர்சி பைபிள்ல உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அப்போ மேரேஜ் ஏன் ஹானரபிள்? ஏன்னா இது வந்து மனிதன் உண்டு பண்ணினதல்ல, தேவனே உண்டு பண்ணின ஒன்று. அவரே இணைத்தவர், அவரே திருமணத்தை ஏற்படுத்தினவர். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட காரியத்துல மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான், அல்லது வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ணிட்டு
எவ்வளவுதான் காணிக்கை செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் பெருமூச்சு விட்டு அழுதாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு அதை மதிக்க மாட்டேன், உன் கைகள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். God values. அந்த அளவுக்கு தேவன் திருமண வாழ்க்கையை உயர்வா எண்ணுகிறார். என்றால் அவர் அதை ஏற்படுத்தினார். அது கீழே அதுக்கு வாசிக்கிறோம், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் திருமண காரியத்தை எவ்வளவு கனத்துக்குரியதா பார்க்கிறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு கனத்துக்குரியதா பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க லேசா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நாள் நீ வந்தது நல்லது. இந்த நாளின் சத்தத்தையும் தயவு செய்து அசட்டை பண்ணிட வேண்டாம். இன்றைக்கு தேவன் உன் இருதயத்தோடு பேசுகிற இந்த சத்தத்தை நீ அசட்டை பண்ண வேண்டாம். நில வயதின் மனைவிக்கு துரோகம் வேண்டாம், வேண்டாம். உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. அது ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் வெறுக்கிறார். ஏனால் தேவன் திருமண வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தினார், அவர் அதன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வெறுக்கிற இன்னொரு காரியத்தையும் மேலே உள்ள வசனத்துல சொல்றாரு. அதையும் நான் சொல்லிடுறேன். 16வது வசனத்தையும் வாசிக்கிறோம். 16. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். என்னை கேட்கிறீங்களா? என்னை பாக்குறீங்களா? தள்ளி விடுதல்னா என்னது? விவாகரத்து, மன முறிவை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் வெறுக்கிற அன்னைக்கு சர்வசாதாரணமா ஆவிக்குரிய உலகத்துல வாழ்ந்த பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களும் சரி, சர்வசாதாரணமா டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். ஆண்டவர் சொல்றார், மனமுறிவை நான் வெறுக்கிறேன். ஏன்னா விவாகம் கனத்துக்குரியது. அதுக்கு கீழே அதை சொல்றாரு, அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக எச்சரிக்கை அப்படிங்கிற விவாகம் கனத்துக்குரியது. ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் நடுவிலே குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கை நடுவிலே அவருடைய ஆவி வாசமாக இருக்கிறது. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட கணவனையும் மனைவியும் இணைத்திருக்கிறார். அதுல துரோகம் இருக்கக்கூடாது, மனமுறிவு இருக்கக்கூடாது, அதெல்லாம் வெறுக்கிறார். தேவ சித்தம் என்ன? 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 11வது 12வது வசனத்துல வாசிக்கிறோம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்! கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணுவது. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம், விசுவாசியா தேவனுடைய பிள்ளையா இருந்தேனா, தேவனுடைய பிள்ளையோடு இணைக்கப்படுவது மாத்திரமே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இதை பெற்றோர் ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணைய நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் வில் ஆஃப் காட் வந்து தேவனுடைய பிள்ளையை தான் என் பிள்ளைக்கு தெரிந்தெடுப்பேன். இரண்டாவது காரியமா நம்ம வாசிச்சோம். அங்கு எலியேசர் செய்த காரியம் என்ன? அவனிடத்துல உச்சிதமான பொருட்கள் இருந்தது, அவனிடத்துல தங்கம் இருந்தது, பொன்னுடைமைகள் இருந்தது, வெள்ளி உடைமைகள் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் இந்த மனுஷன் அதையெல்லாம் டிபெண்ட் பண்ணல. பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு துறவண்டையில போய் நின்று ஏறக்குறைய 2 மாசம் டிராவல் ஆபிரகாம் இருந்ததுல இருந்து இவர் வந்த அந்த மெசொப்பொத்தேமியாங்கிற அந்த நகர் பட்டணம் வரைக்கும், அந்த நாட்டு வரைக்கும் வர்றதுக்கு 2 மாசம் டிராவல் ஆயிருக்குங்கிறாங்க. அந்த 2 மாச காலங்கள் கடந்து வந்து அந்த இடத்துல நின்று அவர் செய்கிற முதல் காரியம் ஜெபம். அல்லேலூயா. வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் முதலாவது தேவ சித்தம் செய்ய அர்ப்பணியுங்கள். இரண்டாவது ஜெபம் செய்வதை தெரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம் பண்ணணும்? என்ன ஜெபம் பண்ணணும்?
என் கணவன் எனக்கு வருகிற மருமகன், என் பிள்ளைக்கு வருகிற மருமகள் அப்படி கில்லுனா ரத்தம் வர்ற மாதிரி சகப்பா இருக்கணும் ஆண்டவரே. ராஜாமணி பாச சொல்லுவார், அப்படின்னா குஷ்டரோகியை தான் கட்டி வைக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் ஆண்டவரே, நல்லா அதை செய்யணும் இதை செய்யணும், நல்ல அட்லீஸ்ட் ஒரு காராவது இருக்கணும். ஒரு ஹலோ, எதுக்கெல்லாம் ஜெப குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் அப்படிதான் நிறைய இருக்கும். இந்த ஜெபம் எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சு தெரியுமா? எதை? கேரக்டர், அவருடைய குணாதிசயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஜெபமா இருந்துச்சு. என்ன குணாதிசயம்? நான் தண்ணி கேட்பேன், தாகத்துக்கு தான் கேட்பேன். அவ எனக்கு மாத்திரம் இல்லை, என்னோட வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன் அப்படின்ட்டு. அது எத்தனையோ ஒரு ஒட்டகம் வந்து எத்தனை குடிக்கும்? நிறைய குடிக்கும் அப்படிங்கிறாங்கல்ல, நிறைய. அது 2 மாதம் தவிச்சு போய் வந்திருக்கும். 10 ஒட்டகத்துக்கும் அவன் என்ன செஞ்சான்னா தண்ணியை வாத்து ஊற்றினான். சரவுங்கிறது கீழே இருக்கும், கீழே போய் மேலே வந்து ஊற்றினான். ஸோ ஜபம், அந்த ஜபம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணுச்சு, நல்ல குணாதிசயத்தை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஸோ உங்களுடைய ஜபமும் அப்படியா இருக்கட்டும். எனக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை நல்ல கேரக்டர் இருக்கணும் ஆண்டவர். உங்கள் சுவாபம், அந்த சுவாபத்தை வெளிப்படுத்துகிற மனைவியாக இருக்கணும், மகளாக இருக்கணும், மனைவியாக கணவனாக இருக்கணும். கேரக்டர், வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணலை. இன்னைக்கு நம்ம என்னத்துக்கலாமோ ஜெபம் பண்ணுறோம். ஸோ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எதை இழந்தாலும் உன் குணாதிசயத்தை இழந்து விடாதே. எதை இழந்தாலும் கேரக்டரை இழந்துடாதீங்க. ஜோசப் எல்லாத்தையும் இழந்தார். தன்னுடைய மேல் வஸ்திரத்தை இழந்தார், நல்ல பெயரை இழந்தார், நல்ல பொசிஷனை இழந்தார். வேலை போச்சு, நல் பெயர் போச்சு, எல்லாம் போச்சு, மேல் வஸ்திரமும் போயிடுச்சு. பட் he didn't lose his character. அவனுடைய நல்ல குணாதிசயத்தை அவன் இழக்கவில்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் உங்களுடைய கேரக்டரை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் பார்க்கிறாரோ இல்லையோ, மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, உன் குணாதிசயம் முக்கியம். கடந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட ஒரு கல்யாண வீடு ஏஜி சபையில நடந்தது. மாஸ்டர் ராஜாமணி அவர்கள் பேசினார்கள். பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி வாகனம் வாங்கி கொடுத்து கெடுக்கிற பெற்றோர்கள், செல்போன் வாங்கி கொடுத்து கெடுக்கிற பெற்றோர்கள் நீங்க தான் அப்படின்னாரு. இன்னைக்கு தாராளமா செல்லை வாங்கி கொடுக்குறோம், தாராளமா எல்லாத்தையும் கொடுக்குறோம். என்ன செய்து ஏது செய்யுன்னு தெரியாது நமக்கு. அது செல்லில் ஒன்றும் தெரியாது, ஏயும் தெரியாது பியும் தெரியாது, அவன் வச்சுக்கிட்டே இருக்கிறான். தயவுசெய்து சொல்றேன், செல்லுனால ஸ்பாயில் ஆகப்பட்ட, வெளியே பார்க்கறதுக்கு பரிசுத்தவான், ஆனா அந்த செல்போன் மூலம் முற்றிலும் நாசமாக்கப்பட்ட வாலிபர்களை நான் அறிவேன். தயவுசெய்து சொல்றேன் பெற்றோர்கள், மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு செல்போன் காரியத்தில் கவனமா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேண்டாம் வேண்டாம், அவங்களாம் வேலைக்கு வரட்டும் செய்யட்டும். அவசியம் என்றால் என் பிள்ளை இதுல கெட்டு போக மாட்டான்ற அந்த உறுதி இருக்கும்னா மாத்திரம் கொடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து சொல்றேன், செல்போன் விஷயத்துல கவனம். கேரக்டரை இழந்துடாதீங்க. பணிவினை ஆவி உடையவர்களா இருங்க, தாழ்மை உடையவர்களா இருங்க. இவர் என்ன சொல்றது, இவர் நான் என்ன கேட்கறது? வேண்டாம். வாலிபர்களுக்கு சொல்றேன், எல்டர்ஸ் சொன்னாங்கன்னா கீழ்ப்படிங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது அவங்க எந்த மெஷர்மெண்டோட உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. Your character is important. அவளுக்கு தெரியாது, ரெபேக்காளுக்கு நான் செய்ய போற இந்த காரியம் இந்த ஒட்டகத்துக்கு என்னை எஜமாட்டியா ஆக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. நடந்ததுன்னு அவள் செய்த பணிவிடை, எந்த ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்தாலோ அந்த ஒட்டகத்துக்கு அவள் பெரிய ஒரு எஜமாட்டியாய் மாறி போனாள். ஹல்லேலூயா. கேரக்டர், பணிவிடை ஆகும். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? வாலிபர்கள் அப்படி இருக்காதீங்க. மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்க சொல்றதை கேளுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கேரக்டரை இழந்துடாதீங்க, குணாதிசயத்தை இழந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் ஆஃப் சர்வீஸ். ரெபேக்காளுடைய அந்த குணாதிசயம் அவளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதனால ஸோ வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் 2வது ஜெபியுங்கள். உங்களுடைய எதிர்கால காரியங்களுக்காக ஜெபியுங்கள். இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் இது அதுன்னு சொல்லி ஜெபிக்காதபடி, என் பிள்ளைக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட நல்ல உம்முடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிற நல்ல மணமகனை கொண்டு வாருன்னு சொல்லி ஜெபியுங்க. ஜெபம் நல்ல காரியங்களை வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் நாம் ஏன் பண்ண மாட்டேங்கோம்னா, நம்ம சார்ந்து விடுறதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற பணத்தை சார்ந்து விடுறோம், நம்ம இடத்துல இருக்கிற பொருட்களை சார்ந்து விடுறோம். என் பிள்ளைக்கு இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேன், அதனால யாரையும் பார்த்துடலாம்.
ஜெபங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பக்கம் தேவனோடு உள்ள உறவு, இன்னொன்னு when you pray it shows that you are depending on God. ஹல்லேலூயா. நீ ஜெபம் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது நான் எந்த காரியத்தையும் சார்ந்து இருக்கல ஆண்டவரே, நான் உங்களையே சார்ந்து இருக்கிறேங்கிறத அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. வேற எதையும் நான் சார்ந்து இருக்கல, உங்களை சார்ந்து இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கள். பொருட்கள் மேல உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க, பணத்தின் மேல உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. ஆனா ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். முதலாவது தேவ சித்தம் நாடுங்கள். இரண்டாவது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதிலே கவனமாக ஜெபியுங்கள். ஜெபித்த உடனே அங்க பதில் வந்துச்சு. உடனே அல்லேலூயா ஆமென் ஆர்ப்பரிக்கல, காத்திருந்தான், மௌனமா இருந்தான் எலியேசர். என் கர்த்தர் வாய்க்க பண்ணினாரான்னு சொல்லி. மூன்றாவது ஒரு காரியம், அதே 24வது அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்துள்ளமாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். மூன்றாவது காரியம், God's appointed one. தேவன் நியமித்த வாழ்க்கை துணை. யாரு? தேவன் நியமித்த வாழ்க்கை துணை தான் எனக்கு வேணும். அதை எனக்கு காண்பீங்க, அதை எனக்கு நீங்க கொண்டு வாங்க. நானா யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டு இது தேவன் தந்தாருன்னு சொல்லக்கூடாது. தேவன் அப்பாயிண்டட், காட் செலக்டட் ஒன் என் வாழ்க்கையில வரணும். வாழ்க்கை துணை மாத்திரமல்ல, அது தொழிலா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், எதிர்காலத்துக்கு கொடுத்த காரியங்களா இருக்கலாம். நீங்க நியமித்த காரியத்தை நான் சூஸ் பண்றதுக்கு ஆண்டவரே அடையாளம் காமிங்க. அதை தவிர்த்து நானா எதையாவது என்ன செஞ்சிடக்கூடாது, தேர்ந்தெடுத்துடக்கூடாது. காத்திருந்தார், தேவன் நியமித்ததை தெரிந்து கொள்வதற்கு கவனமா இருந்தார். அதைத்தான் மறுபடியும் அங்க வந்து சொல்லும் போது சொல்றாரு, தேவன் நியமித்தது அதே காரியத்தை அங்க பெத்துவேல்ட்டையும் லாபான்ட்டையும் சொல்லும் போது அதே வார்த்தையை சொல்லுவார். தேவன் நியமித்த காரியத்தை எனக்கு காண்பீங்கன்னு ஜெபித்த போது இந்த காரியங்கள் சம்பவித்தது. காட்ஸ் அப்பாயிண்டட் ஒன். வாலிபர்களுக்கு சொல்லுவேன், பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், சும்மா பார்க்கிறதின் அடிப்படையில, கண்கள் காண்கிறதின் அடிப்படையில எதையாவது தெரிந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையை கஷ்டமாக்கிறாதீங்க. காண்கிறதின் அடிப்படையில, கண் பார்த்ததின் அடிப்படையில தெரிந்தெடுத்தவர்களுடைய வாழ்க்கை ஏராளம் வேதத்துல இருக்குது. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது என்ன நடந்துச்சு? நல்ல செழிப்பா இருக்கு, எல்லாம் தண்ணி இருக்குது, எதிர்காலம் நல்லா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நினைச்சாரு. கடைசியில ஒண்ணு கூட இல்லாம 0 நிலைக்கு வந்தார். காரணம், கண் கண்டபடி தெரிந்து கொண்டான். தேவ சத்தத்துக்கு செவி திறந்திருக்கல. இது தேவன் எனக்கு தந்தது தானா, நான் என்ன செய்யணும்னு அவனுடைய செவி திறந்திருக்கல. சாமுவேல் பார்த்தாரு, அவனுடைய தோற்றம், அவனுடைய சரீர அமைப்பு, உடலின் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்த போது மிலிட்டரியில இருந்து அவன் வந்திருக்கிறான். எலியா, இவன் தான் தேவன் தெரிந்து கொண்டவன் ஆக்கும் என்று சொல்லி அவனை அபிஷேகிக்க எழுந்த போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம், நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். நீ வெளி தோற்றத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை சரியாக தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய செவிகள் எப்போதும் கர்த்தருக்கு திறந்ததா இருக்கணும். லிசனிங் ஃபார் காட்ஸ் வாய்ஸ், இதுதான் அப்படிங்கிறதுக்கு செவிகள் திறந்தவைகளா இருக்கட்டும், திறந்தவைகளா இருக்கட்டும். கர்த்தர் நியமித்த காரியத்தை என் வாழ்க்கையில நான் தெரிந்து கொள்ளலாம். அது ஒருவேளை என் தொழிலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நானா எதையா தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது. கண் கண்டதெல்லாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது. சிம்சன் கண் பார்த்ததை தெரிந்தெடுத்தான், கண்ணே போயிடுச்சு. அதனால கர்த்தர் நியமித்த அந்த காரியத்தை வாழ்க்கையில தெரிந்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில தேவ சித்தம் செய்வதற்கு எந்த காரியத்தை தேர்ந்தெடுப்பதில் தேவ சித்தம் என்னங்கிறத முதலாவது அறிந்து செயல்படுங்க. அந்த காரியத்துக்காக ஜெபியுங்கள், காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்தும்படி ஜெபியுங்கள், சரியான வழியில நடத்தும்படி ஜெபியுங்கள். மூன்றாவது, தேவன் நியமித்த காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அதை அடையாளம் காண ஆண்டவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. வாலிபர் பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, இந்த காரியத்தில் மனசில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை சூஸ் பண்ணுங்க.
ஸோ இப்படி சூஸ் பண்ணும்போது, இப்படி தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையில் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அத்தனை நடுவில் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நிவர்த்தியாக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் உங்களுடைய இருதயங்களே ஆழமாக என்ன செய்யுங்கள், பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் போதிக்கிற ஒரு மேலான ஒரு சத்தியத்தை மாத்திரம் நான் லேசா சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறார், ரெபேக்கா இன்றைய திருச்சபைக்கு அது ஒப்பாய் இருக்கிறது, எலியேசர் ஆவியானவருக்கு ஒப்பாய் இருக்கிறார், ஈசாக்கு அவருடைய பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறார். சரியா? இந்த காரியங்கள் எப்படி அந்த எலியேசர் போய் அந்த ரெபேக்காளை பார்த்து இத்தனை காரியங்களையும் செய்து தேவ சித்தத்தின்படி போய் ஜெபித்து தேவன் நியமித்த காரியத்தை சூஸ் பண்ணது போல அந்த காரியத்தை திருச்சபைக்கு ஒப்பாயிருந்த அந்த ரெபேக்காளுக்கு சொன்னபோது அவள் கீழ்ப்படிந்தால் ஆவியானவருடைய சத்தத்திற்கு, ஆவியானவருக்கு ஒப்பாயிருக்கிற அந்த ரெபேக்காலின் அந்த எலியேசரனுடைய காரியங்களுக்கு ரெபேக்காள் தன்னை அர்ப்பணித்து அவரோடு கூட இசைந்து அவள் என்ன செய்தால், மறு தினமே புறப்பட்டு செல்ல ஆயத்தமான போது அங்கு மணவாளன் அங்கு வருகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, மணவாளன் அங்கு வருகிறார். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் அந்த காரியத்தை தான் இன்னைக்கு என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாரு, சபையில செய்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். அவருடைய சித்தம் செய்யுங்கன்னு சொல்றாரு, ஜெபிங்கன்னு சொல்றாரு, தேவன் நியமித்ததை சூஸ் பண்ணுங்கிறாரு. ஸோ அது மாத்திரமல்ல, வருகைக்கு அடுத்த காரியங்கள் ஆயத்தமாகுங்கன்னு சொல்றாரு. அநேக சத்தியங்களை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இருதயங்களை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வருகை அது மிக சமீபம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். காலம் தாழ்த்த வேண்டாம். தம்முடைய திருச்சபையாகிய மணவாட்டியை தன்னோடு கூட அழைத்து செல்லும்படி எப்படி ஈசாக்கு வந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் வரப்போகிறார். இந்த காலை வேளையில என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் கடைசியா ஒரு எச்சரிப்பாகவே இந்த காரியத்தை சொல்றேன். இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தத்துக்கு உங்க இருதயத்தை சாய்த்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருதயங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். காலம் தாழ்த்த வேண்டாம், தருணத்தை தவறவிட வேண்டாம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். எப்படி மோரியா மலையிலே ஈசாக்கு தகப்பனோடு கூட சென்று விட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மாத்திரம் தான் வந்தான் இருக்கும், ஈசாக்கு கூட வந்தான் இருக்காது. அந்த மோரியா மலை சம்பவத்துக்கு அப்புறம் ஈசாக்கு வர்ற காரியங்கன்னா தன்னுடைய மனவாட்டி ரெபேக்காளை சந்திக்க வர்ற இடம் தான். இதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி மலையில தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்து விட்டார், தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு பரலோகத்துக்கு சென்று விட்டார். அவர் மீண்டும் உங்களையும் என்னையும் திரும்ப அழைப்பதற்கு அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. வரப்போகிற இந்த நாள்ல நல்லா கவனிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற, உங்களோடு இடைப்படுகிற காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், அன்பா சொல்றேன், கெஞ்சுறேன். I beg you, do not harden your heart. இருதயத்தை கடினப்படுத்தாதே. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணித்து விடு. உன் வாழ்க்கையை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுத்து விடு. தேவன் நியமித்த வாழ்க்கையை தெரிந்தெடுப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. இதற்கு மாறாக செயல்பட்டு உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என் வழியிலே செல்வேன் என்று கடினப்படுத்தினால் அது உண்மையில் உன்னுடைய இரத்த பணிக்கு என் கைகள் சுத்தம் என்று சொல்லுவேன். ஒரே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நான் அந்த காலங்களில் சொல்லிடுறேன். அன்றைக்கு அழிவுக்கு சில வினாடி துளிகள் அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பாக லோத்துவின் மருமக்கள்மாருக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டணம் அழிவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட வந்து விடுங்கள். லோத்துவின் சத்தம் அவர்களுக்கு பரியாசம் போல் தோன்றியது. நடந்தது என்ன? வரவிருந்த அழிவிலே அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில
மணி துளிகள் 1 மணி நேரங்களுக்கு முன்பாக தருணம் தரப்பட்டதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத லோத்துவின் மருமக்கள் அந்த அழிவிலே அழிக்கப்பட்டு போனாங்க. அதே போல இந்த காலை வேளையில உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த வார்த்தைகளை பரியாசம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கலாம், யார் பார்க்க போறா அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பா சொல்றேன், உனக்கு தேவன் தந்த தருணத்தை தவற விடாத. தேவன் தந்த தருணத்தை, இந்த நல்ல தருணத்தை தவற விட்டுற வேண்டாம். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. தேவ சித்தம் செய்ய உன் வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து விடு. தேவனோடு கூட ஜெபித்து உறவாடுவதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. அவர் நியமித்த அந்த பாதையிலே நடப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. அது உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொல்கிறேன். இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்மோடு கூட தேவன் இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் வேறு. நேற்று இரவு தேவனுடைய சமூகத்தில் இருந்தபோது இந்த காரியங்கள் என் இருதயத்தை அதிகமாய் பாதித்தபடியினாலே, பாரப்படுத்தப்பட்டபடியினாலே உங்களோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். திருமண காரியங்கள் அநேக தாறுமாறுகள், திருமணத்தினுடைய மேன்மை என்னன்னே தெரியாம இஷ்டத்துக்கு செயல்படுகிற ஒரு நிலை, அதையெல்லாம் தெளிவாக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலம் நமக்கு ஆலோசனைகளாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அது கனத்துக்குரியது, அது அவர் ஏற்படுத்தின ஒன்று. அது ஏனோதானவென்று கையாளாதபடிக்கு, ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே சிலரோடு கூட தேவன் இடைப்பட்டிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், லோத்துவின் மருமக்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தருணத்தை தவறவிட்டது போல உனக்கு கிடைத்த இந்த தருணத்தை தவற விட்டு விடாதே. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தோடு கூட இடைப்படுகிறார். நீ திரும்ப வந்தால் உன்னை அணைத்து தூக்கி முத்தமிடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை அசட்டை பண்ண வேண்டாம்.